ஹலோ ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ரெசிபி பிரைன் தொக்கு. வாங்க எப்படி செய்றது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்க தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். பிரைன் இந்த மாதிரி நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி 2 பெரிய தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டேன். சின்ன வெங்காயம் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், வரமிளகாய், உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, சோம்பு, பட்டை, கடல் பாசி. இதுதான் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, அன்னாசி பூவை இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோடைய டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். உளுந்து உங்களுக்கு பொரியறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறணும். உங்களுக்கு மாறினதுக்கப்புறமா தான் நம்ம இதில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க முடியும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த கலரில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆனியன் சேர்க்கணும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் இதில் நல்லா நான் சேர்த்துடுறேன். சின்ன ஆனியன் தான் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும் வெங்காயம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை ஆனியனோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஆயிலில் எல்லாமே நான் உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு கொடுக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டியாக நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதை சேர்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அது நல்லா சீக்கிரம் குக் ஆகி பிரெயினோட நல்லா சேர்ந்து வரும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். சாப்பர் இருந்தால் நீங்கள் அதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா அது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், உங்களுக்கு நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு, கலரும் மாறி இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரைன் இதில் சேர்த்துடலாம். பிரைனை இதில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. நம்ம ஊற்றிருக்க அந்த ஆயிலையுமே தக்காளி வெங்காயத்துலேருந்து இது நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள், அதோடு சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பிரெயின் சேர்த்த உடனே காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூளும் இதிலே சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூளும் பிரெயின் எல்லாமே சேர்த்து நமக்கு நல்லா சீக்கிரமே குக் ஆகிடும். பிரெயினோட குக்கிங் டைம் 4லேருந்து 5 மினிட்ஸ் தான். அது டக்குன்னு நமக்கு குக் ஆகி கொடுத்துரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து பிரெயினோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அது 2லேருந்து 3 நிமிஷம் நமக்கு டைம் எடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைன் சீக்கிரமே குக் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லாமே எல்லாத்தோடையும் சேர்ந்து கலந்து இருக்குது. இப்போது ஒரு நிமிஷம் மட்டும் இது மூடி வச்சு எடுங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நம்ம மிளகு சீரக பொடி கொஞ்சமாக சேர்க்கலாம். அதுதான் நமக்கு ஃபைனல் டச்சிங் எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக கடைசியில் நீங்கள் இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகு சீரக பொடி போட்டு இறக்குனீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். பாருங்கள், நம்ம போட்டதுக்கப்புறமா இப்படி எல்லா சைடுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிட்டோன்னா பிளேட்டிங் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான பிரைன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.